அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். நிறைய மக்கள் தங்களுடைய கமெண்ட்டுகளிலே வாழ்வில் உண்டான பல நெருக்கடிகளை பதிவு செய்கிறார்கள். இந்த பதிவிலே நான் உங்களின் வாழ்விலே உண்டான எல்லா துறைகளிலும் எல்லா செயல்களிலும் உண்டான நெருக்கடிகள் நீங்க மட்டுமல்ல, வாழ்வில் உண்டான ஏழ்மைகள் முழுமையாக நீங்கி உங்களின் அண்டை வீட்டார்களுக்கு கூட நீங்கள் வாரி கொடுக்கும் அளவிற்கு செல்வங்களில் பரக்கத்து கிடைக்க நபியவர்கள் தன்னிடத்தில் வந்து ஏழ்மையை முறையிட்ட ஒரு சஹாபிக்கு என்ன துஆவை கற்றுக் கொடுத்தார்கள், என்ன ஓத சொன்னார்கள் என்பதைத்தான் இந்த பதிவிலே உங்களுக்கு நான் பதிவு செய்ய இருக்கிறேன். முழுமையாக கேளுங்கள். இதில் உண்டான விஷயங்களை கடைபிடித்து பாருங்கள். ஒரு சில நிமிடங்களில் செய்து முடிக்கக்கூடிய விஷயம்தான். இதை செய்துவிட்டால் உங்களின் வாழ்விலே ஏழ்மைகள் முழுமையாக துடைக்கப்பட்டு உங்களின் அண்டை வீட்டார்களுக்கு வாரி கொடுக்கும் அளவிற்கு செல்வங்களில் பரக்கத்து கிடைத்து மட்டுமல்ல, எல்லா நெருக்கடிகளும், அது வேலை ரீதியாக, பொருளாதார ரீதியாக, குடும்ப ரீதியாக, வாழ்வு ரீதியாக என்ன நெருக்கடிகள் இருந்தாலும் எல்லா நெருக்கடிகளும் முழுமையாக நீங்கும் என்பது சந்தேகப்பட முடியாத ஒரு உண்மையான விஷயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த விஷயம். பாருங்கள், அதை தெளிவாக நாம் காண்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு நபர் வருகிறார். ஸஹல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அந்த நபர் வந்து நபியிடத்திலே சொல்கிறார்கள், நாயகமே யா ரசூலல்லாஹ், ஏழ்மை என்னை வாட்டி வதைக்கிறது, ஏழ்மை கொஞ்சம் கூடுதலாக இருக்கிறது, மட்டுமல்ல மஈஷத்தே நெருக்கடியாக இருக்கிறது, வாழ்க்கையே நெருக்கடியாக இருக்கிறது, என்ன செய்வதென்று தெரியவில்லை என்று சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லேசான ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்கிறார்கள். இதை வாழ்விலே நாம் எடுத்து நடக்க வேண்டும். நபி அவர்கள் சொன்னார்கள், உங்களின் வீடுகளில் நீங்கள் நுழையும் பொழுது அந்த வீட்டில் யாராவது இருந்தால் அவர்களுக்கு நீங்கள் சலாம் சொல்லுங்கள். வீட்டுக்குள்ள வரும்போது, இன்னைக்கு பல சூழல்களில் வீட்டுக்குள் நாம் வருகிறோம், என்ன இருந்தாலும் வீட்டுக்குள் வரும் பொழுது வீட்டில் உண்டானவர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் என்ற சலாமை நாம் சொல்ல வேண்டும். ஒருவேளை நபி அவர்கள் தொடர்ந்து சொல்கிறார்கள், வீட்டில் யாரும் இல்லை என்று சொன்னால் என் மீது நீங்கள் சலாம் சொல்லுங்கள். இப்படி அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ் என்று நாம் சலாம் சொல்ல வேண்டும். நபி அவர்கள் தொடர்ந்து பேசுகிறார்கள், அதற்கு பின்னால் ஒரு முறை நீங்கள் குல் ஹுவல்லாஹு வஹத சூராவை ஓதுங்கள், அது உங்களுக்கு போதுமானது என்ற அந்த விஷயத்தை நபி அவர்கள் பதிவு செய்கிறார்கள். ஹதீஸ்களிலே பதிவு செய்யப்படுகிறது, அந்த நபர் அதை வளமையாக்கினார். எந்த அளவிற்கு அல்லாஹ் அவருக்கு பரக்கத்தை செய்தான் என்றால், அண்டை வீட்டாரில் உண்டானவர்களுக்கு இவர் வாரி கொடுக்கும் அளவிற்கு அல்லாஹு தாலா அவருக்கு பரக்கத்தை வாரி வழங்கி விட்டான். வாழ்வில் அவருக்கு எல்லா நெருக்கடிகளும் நீங்கிவிட்டது. அதைத்தான் சொல்கிறேன். குர்ஆனினுடைய விரிவுரையில் முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லுவார்கள், ஒரு வீட்டிலே நாம் நுழைவோம் என்று சொன்னால் வீட்டில் உண்டானவர்களுக்கு சலாம் சொல்ல வேண்டும். அந்த வீட்டிலே யாரும் இல்லை என்றால் நபி அவர்களின் கருத்தின் அடிப்படையில் நபியின் மீது சலாம் சொல்ல வேண்டும். அப்படியும் இல்லை என்றால் அஸ்ஸலாமு அலைனா வலா இபாதில்லாஹி ஸாலிஹீன் என்று நாம் சலாம் சொல்ல வேண்டும். இப்படி நாம் சலாம் சொல்லும் பொழுது என்ன பொருள்? அஸ்ஸலாமு அலைனா, அல்லாஹ்வின் சலாம் எங்களின் மீது உண்டாவதாக, வலா இபாதில்லாஹி ஸாலிஹீன், அல்லாஹ்வின் நல்லடியார்கள் அத்துணை நபர்களின் மீது உண்டாவதாக என்று நாம் சலாம் சொன்னால் மலக்குமார்கள் அதற்கு பதிலளிப்பார்கள் என்று இமாம்கள் சொல்லி காட்டுவதை குர்ஆனின் உரையில் நம்மால் காண முடிகிறதாக. வீட்டிற்குள் வரும் பொழுது சலாமை சொல்லி பாருங்கள், அது பரக்கத்தானதாக அமையும். வேறு ஒரு ஹதீஸிலும் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸிலும் பார்க்க முடியும். நபி அவர்கள் சொல்லுவார்கள், நீங்கள் வீட்டுக்குள் நுழையும் பொழுது, என் சிறிய மகனே, நீங்கள் வீட்டுக்குள் நுழையும் பொழுது உங்கள் குடும்பத்தார்களுக்கு சலாம் சொல்லுங்கள், அது உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தார்களுக்கும் பரக்கத்தாக அமையும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சாதாரண விஷயம்தான், மிகப்பெரிய செலவுகளோ மிகப்பெரிய நேரத்தை பிடித்து கொள்ளக்கூடிய ஒரு செயல்பாடு அல்ல. இந்த சலாம் என்ற விஷயத்தை வீட்டிலே நாம் நுழையும் பொழுது சொல்ல ஆரம்பித்து விட்டால் நிச்சயமாக அது வாழ்வின் எல்லா நெருக்கடிகளையும் நீக்குகிறது. மட்டுமல்ல, வாழ்வில் பரக்கத்து மழையை பொழிய செய்கிறதாக. வீட்டிற்குள் நுழையும் பொழுது சலாம் சொல்லி பழகுங்கள். சலாமை சொல்வதை மிக முக்கியமானதாக நீங்கள் வையுங்கள். அல்லாஹு தாலா வாழ்வில் உண்டான எல்லா சிரமங்களையும் நீக்கி, வாழ்விலே எல்லா கஷ்டங்களையும் நீக்கி நிம்மதியான வாழ்வை தருவானாக. நிறைய மக்கள் நிறைய விஷயங்களை கமெண்ட்டுகளில் பதிவு செய்கிறீர்கள். சிரமங்கள் நீங்க, வாழ்வில் கஷ்டங்கள் நீங்க, குழந்தைகள் நல்லவர்களாக மாற, குழந்தை பாக்கியத்திற்காக என நிறைய மக்கள் தன்னிறைவாக கமெண்ட்டுகளை பதிவு செய்கிறீர்கள். நீங்கள் எழுதக்கூடிய அந்த கமெண்ட்டுகளுக்கு அல்லாஹு தாலா விரைவாக பதிலளித்து அவர்கள் என்ன தேவைகளை முன்வைக்கிறார்களோ எல்லா தேவைகளையும் நிறைவேற்றுவானாக. வாழ்வில் உண்டான சிக்கல்களை நீக்குவானாக. குழந்தை பாக்கியத்தை தருவானாக. மகிழ்ச்சியான வாழ்வை தருவானாக. கடன்களை முழுமையாக நீக்குவானாக. எல்லா விதமான சந்தோஷத்தையும் தந்து அவனிடத்தில் மட்டுமே கையேந்தும் நசீபை தருவானாக. நிறைய மக்கள் நிறைய சூழல்களிலே நிறைய சிரமங்களை முன்வைக்கிறார்கள். ரப்பே, அத்துணை நபர்களுடைய சிரமங்களையும் நீக்கி அனைவர்களின் வாழ்வையும் ரஹ்மானான அல்லாஹ்வே நீயே முழுமையானதாக சிறப்பானதாக ஆக்கி வைப்பாயாக. மௌத்து வரை
பிறர்களிடத்திலே கையேந்துவதை விட்டும் ரப்பே பரிபூரண பாதுகாப்பை தந்து உன்னிடத்தில் மட்டுமே கேட்கும் நல்ல மக்களாக ரப்பே எங்களையும் குடும்பங்களையும் வாரிசுகளையும் எல்லா மக்களையும் வாழச் செய்வாய் ரஹ்மானே. وآخر دعوانا الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته.